ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீதயா ஹோம்மேட் கேக்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சாரி, கொஞ்சம் டேஸாக ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பல்க் லாவா கேக் ஆர்டர் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. நைட் 8:30க்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. 50 லாவா கேக் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நான் கேக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது பாண்லே பால் தான். பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஓன் பண்ணுற கம்பெனி அது. பாலை காய்ச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கேக் செய்ய முடியும். அதனால ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டு மற்ற ஒர்க்கை அப்புறம் பார்ப்பேன். லைக் சாக்லேட் மெல்ட் பண்ணுறது, பவுடர், சுகர், மைதாலாம் மெஷர் பண்ணி வைக்கிறதுன்னு எல்லாமே அந்த கேப்பில் பண்ணிடுவேன். நான் சப்ளை பண்ணுற லாவா கேக்ஸ் எல்லாமே 100% வெஜிடேரியன் தான். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர் பண்ணி வச்சாச்சு. பாலும் ஆறிடுச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை சலிச்சிக்கலாம். சலிச்சிட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பால் 7.5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பில்லாத கெட்டி தயிர் தான் யூஸ் பண்ணணும். நடுவில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணேன், பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது வந்து ஒரு 250 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் அண்ட் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லாவா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்லையும் 100 கிராம்ஸ் பேட்டர் மெஷர் பண்ணி போட்டு வச்சுட்டேன். ஒரு பேட்ச்சில் 13 கேக்ஸை பேக் பண்ணுவேன். 50 கேக்கை பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 4 பேட்ச் எடுக்கும். எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சுருவேன். ஃபஸ்ட்டு பேக் பண்ண பேட்ச்சு கூலாகி இருக்கும். அதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பேக் பண்ணி முடிக்கவே எனக்கு நைட்டு 12:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் பேக் பண்ணேன். எல்லா கேக்ஸையும் பேக் பண்ணி ஒன்றா வச்சு பார்க்குறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த மாதிரி வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கும். பட் எவ்ரி டைம் பல்க் ஆர்டர் பண்ணுறப்போ ஹெக்டிக்காக தாங்க இருக்கும். இது கூடவே மற்ற ஆர்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். ரொம்ப லேட் நைட் ஆனதுனால அம்மாவும் பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா ஒர்க்கையும் முடிக்க 1:30 மேலே ஆயிடுச்சு. கேக் பேட்டர் ரெடி பண்ண அந்த வெசல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு 2:30 கிட்ட ஆயிடுச்சு. எல்லா டைமும் லேட் நைட் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன். லாஸ்ட் மினிட் ஆர்டர்னால தான் லேட்டாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பேக்கிங் ரிலேட்டடாக வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.